கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 31வது வசனம். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. இந்த இடத்துல 2 குமாரர்களை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இப்பொழுது தகப்பன் தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகிறான், நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறாய், என்னுடையது எல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இவன் இந்த இடத்திலே கோபம் அடைகிறான். தன்னுடைய தகப்பனிடத்திலே உள்ளே செல்லாதபடிக்கு அவன் கோபம் அடைகிறான். ஆனால் தகப்பனுடைய ஆஸ்தியை அழித்து வெளியே சென்ற மகனை அழைத்து தகப்பன் இவனை கௌரவப்படுத்துகிறான் என்று சொல்லி கேட்டவுடனாக இந்த இளைய குமாரனுக்கு கோபம் வருகிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடையவைகள் எல்லாம் நம்முடையவைகள். அதை யாரும் நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளவே முடியாது. வேதம் சொல்லுகிறது வண்ணமாக, எனக்கு உள்ளது எல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையை, நம்முடைய பரம தகப்பன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், உலகத்தில் மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, செழிப்பாக வாழ்கிறாங்க, ஆனால் எனக்கு ஏன் என் பாடு? நான் வேதத்தை சுமக்கிறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆண்டவர் சொல்கிறதெல்லாம், அப்புறம் ஏன் எனக்கு கஷ்டம், பாடுன்னு நினைக்கிறியா? பயப்படாதே, கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடையது எல்லாம் உன்னையுடையதாக இருக்கிறது. கர்த்தருடையவைகள் எல்லாம் நம்முடையது. கர்த்தருடையது என்ன முக்கியமாக? பரிசுத்தம். இந்த உலகத்தோடு கூட இந்த உலகத்தில் உள்ளவர்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போகும். ஆனால் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் நமக்கென்று சொல்லி ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆகவே தான் பாடுகள், ஆகவே தான் பிரச்சனை, ஆகவே தான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகளை கொடுக்கிறான். வழி தப்பி போக பண்ண அவன் விரும்புகிறான். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையை, கர்த்தரிடத்தில் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு உன்னுடைய தேவைகளை எல்லாவற்றையும் அவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். இன்று உன்னுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். அவர் சொன்னவன் நமக்கு, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். நம்ம ஆண்டவர் கூடயே இருக்கிறோமா? அல்லது உலகம் பாதி ஆண்டவர் பாதி என்று பாதியாக போயிடுறோமா? இந்த நாளில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நான் என் ஆண்டவருக்கு முழுமையாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் நம்ம சொல்லுவோமானால், ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு உள்ளது எல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து நன்மைகளும் இந்த கேட்கிற உன்னுடையதாக இருக்கிறது. பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றி அப்பா. அந்த தேவனாகிய கர்த்தர் நீர் சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய கரத்தால் தாங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பலவிதமான இழப்புகள், பலவிதமான குறைவுகளின் மத்தியில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. நான் என்ன செய்வேன் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற பலவிதமான கஷ்டமான சூழ்நிலைகள், கடன் பிரச்சனைகள், கர்த்தர் இன்று விடுதலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒரு மாபெரும் விடுதலையை கட்டளையிடுகிற தயவிற்காய் நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.